ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலி இருக்கும். மார்னிங்கே வந்து உட்காந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு ரீடிங் இன்றைக்கி. நான் வந்திருக்கிற மெசேஜ் அந்த மாதிரியான மெசேஜ். இந்த இப்போ நான் சொல்ல போகிற மெசேஜ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். உங்களுக்கு இந்த மெசேஜ் நான் சொல்ல போகிறது ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மெசேஜ் எடுத்துக்கலாம். யாருமே ஃபோர்ஸ் பண்ணி எந்த மெசேஜும் இந்த மெசேஜில் எந்த மெசேஜும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜ்னு சொல்லிட்டு சில மெசேஜ் சில பேருக்காக தான் இருக்கும். சரியா? ஏதாவது 1-2 மெசேஜ் உங்களுக்கு அதுக்கு அதில் இருக்கிறதா இருக்கும் மெசேஜஸ். ஸ்டார்ட் பண்ணும்போதே 111 ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான மெசேஜ்னா, நிறைய பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இவ்வளோ வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஒரு லைட் பார்க்குறீங்க, ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் வழி தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்காக ஒரு வழி பிறந்த மாதிரி இருக்குது சில பேருக்கு. இன்னும் சில பிளாக்கேஜஸ், சில விஷயங்கள், லைஃப்பில் நிறைய டென்ஷன்ஸ், ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சிக் ஆகிட்டுருக்குறாங்க. ஜாப் போயிடுது, சடன் ஜாப் போகிறது, சடனாக லாஸ் ஆகுறது, பிஸ்னஸ் லாஸ், ஏதோ ஒரு விஷயம். நீங்கள் ஜாபில் இருக்கும்போது சில பேர் உங்களை டார்கெட் பண்ணுறது, நிறைய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் அது தப்பாக போகிறது சில விஷயங்கள். அந்த ஜாபில் மட்டும் இல்லை, வீட்லேயும் நீங்கள் சில விஷயங்களுக்கு சரியாக பண்ணும்போது அது தப்பாக போகிற மாதிரி இருக்குது. நீங்களே யோசிப்பீங்கன்னா சரியாக தானே பண்ணேன், நான் கரெக்டாக தானே எல்லாமே நான் கவனித்து தானே எல்லாம் பண்ணேன், எப்படி இந்த விஷயம் இப்படி ஆச்சு இல்லையா? இவ்வளோ காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்கி அந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்லி கைடன்ஸ் வந்ததுனால சொல்கிறேன். யாருக்கு மெசேஜ் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஏன்னா அந்த மெசேஜ் அந்த மாதிரியான மெசேஜ். நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போவும் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். சரியா? நீங்கள் 2-3 இயர்ஸ், சில பேர் 7 இயர்ஸ் கூட இருக்கலாம், 7 to 8 இயர்ஸ், 7-8 இயர்ஸ், சில பேர் 2 to 3 இயர்ஸ். ஓகே, நீங்கள் வந்து கனவுல ஒரு வியர்ட் கனவு பார்த்துருப்பீங்க. பாயிண்ட்டுக்கு வரேன், ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுமான்னு சொல்லி நினைப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். இவ்வளோ வருஷத்தில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் எங்கே ஆச்சுன்றது சொல்கிறேன் நான். சடனாக நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி நல்லா இருந்தது, ஒர்க் நல்லா போய்ட்டு இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க, இல்லை குழந்தைங்களோட ஹாப்பியாக, நல்ல வருமானம், நல்ல ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. சடனாக எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஏன் சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, யாராவது கண் திருஷ்டி வச்சுட்டாங்களோ, யாராவது எதுனா பண்ணிட்டாங்களோ இல்லையா? கரெக்ட், யாரோ பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணாங்க? நீங்கள் என்னதான் கோயில் போகிறீங்க, நீங்கள் சாமி கும்பிடுறீங்க, நீங்கள் எவ்வளவோ நீங்கள் போயிட்டு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, இருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து சரியாகலை. இந்த ஸ்பெல் ஒர்க் எடுக்கிறதுக்கு பண்ணுறீங்க, சில பேர் சில விஷயங்கள் பண்ணுறீங்க, சில பேர் சரியாகலை. ஏன் சரியாகவில்லை? Why? ஏன்னா உங்கள் கையாலேயே அந்த வேலையை செய்ய வச்சுருக்காங்க. நீங்களே தெரியாமல் உங்கள் கையாலேயே அவங்க அந்த பண்ணுற அந்த ஒரு டார்க் பேட் எனர்ஜி வந்து உங்கள் வீட்டில் வரத்துக்காக, உங்கள் லைஃப்பில் வரத்துக்காக உங்கள் கையாலேயே பண்ண வச்சுருக்குறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். ஏன் பவர்ஃபுல் பர்சன் சொல்கிறேன்னா, கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான பர்சன். ஏன் நெருக்கமான பர்சன்? கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிற பர்சன்ஸ், எப்போவுமே வந்து கோயில் குளம் போயிட்டு வர பர்சன், எல்லா விஷயத்துலையும் முதல்ல கடவுளை முன்னாடி வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இல்லையா? சில பேரோட குலதெய்வம் அம்மன், சில பேரோட குலதெய்வம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு
பெருமாளாக இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு சிவா, அவங்கள ஃபாலோ அதிகமாக விரும்பி சிவா அவர்கள் லார்ட் சிவாவை நீங்கள் கும்பிடுறவங்களா இருக்கலாம். சில பேர் வந்துட்டு மா காளி கும்பிடுறவங்களா இருக்கலாம். சில பேர் வராகிமா கும்பிடுறவங்களா இருக்காங்க. சில பேர் முருகர் கும்பிடுறவங்களா இருக்கீங்க. சில பேர் விநாயகர் கும்பிடுறவங்களா இருக்கீங்க. நான் ஏன் இந்த ஃபேமிலி அப்படியே சொல்கிறேன்னா ரீசன் இருக்குது. எனக்கு காட்டினது அப்படி தான் எனக்கு ஃபேமிலி. ஏன்னா சில பேர் வந்துட்டு லார்ட் சிவா, மா காளி, முருகர், விநாயகர் 4 பேருமே வச்சு கும்பிடுறவங்களா இருக்கிறீங்க. ஓகே, இவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் உங்களுக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் கூட இருக்கிறாங்க. அப்படின்னா யாராவது உங்களுக்கு எதாவது பண்ண முடியுமா? அவங்க வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியுமா? முடியாது, வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அந்த இது வரும்போதே அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லையா? ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதனால் என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, இது உங்களுக்கு பண்ணவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான், உங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சவங்க தான். இந்த மெசேஜ் பாஸ் பண்ண சொன்னதால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேங்க. சரியா? இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்லி எனக்கு காட்டினாங்க, அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, பண்ணவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவங்க, ரொம்ப உங்ககிட்ட க்ளோஸாக பழகினவங்க, தெரிஞ்சவங்க, உங்களை பற்றி தெரிஞ்சவங்க நல்லாவே, நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் சொல்லிட்டு. சரியா? அந்த மாதிரி பர்சன் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி வந்தோம்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியும் யார் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா யார் முன்னாடி வந்து நிற்பாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்கள் கையாலே அந்த விஷயத்த பண்ண வச்சுருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணேன். நான் அவங்க பேர் சொல்ல மாட்டேன். ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணேன். என்னோடய சப்ஸ்கிரைபரில் இருந்து நியூ சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட இதில் கொஞ்சம் ஒரு பார்ட் அவங்களுக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு தெரியல. ரீடிங் அதை எடுத்ததுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அந்த மேம் பார்க்குறாங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. எப்படி பண்ண வச்சாங்கன்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும் இல்லையா? உங்களோட குலதெய்வம்னா உங்கள் கூட இருக்கிறவருக்கு உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. நீங்கள் வணங்குற கடவுள் இருக்கிறவருக்கு. அதனால் உங்கள் கையாலேயே உங்கள் குலதெய்வம், உங்கள் கடவுள், அவங்கக்கிட்ட இருந்து உங்கள் பாண்டை பிரிக்கணும். உங்கள் கையாலேயே அவங்க கண்ணை மூட வைக்கணும். இது வந்துட்டு இந்த கண்ணை மூட வைக்கிற விஷயம் நேரடியாக போய் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய ட்ரீம்ஸில் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து உங்கள் கையாலே ஏதோ ஒரு வியர்டான ட்ரீம் மாதிரி உங்கள் கனவுல வர வச்சு நீங்கள் உங்களுடைய ட்ரீமில் உங்களுடைய வாசலில், சில பேர் வந்து வாசலில் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு காட்டினது தான் நான் சொல்கிறேன். வாசலில் வந்துட்டு லைனாக கடவுளோட அந்த உருவங்கள் பதிச்சிருக்கு, அந்த மாதிரி வச்சுருக்கு. எனக்கு காட்டினது உங்கள் வீட்டில் இருக்குதான்றது அது அடுத்த விஷயம். எனக்கு காட்டினது நான் சொல்கிறேன். அந்த லைனாக இருக்கிறாங்க. லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி, அப்படியே கடவுள் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. உங்கள் கையால் ஏதோ வியடான ஒரு விஷயம், மிஸ்டீரியஸான ஏதோ விஷயங்கள் நடக்குது, பயம், பதட்டம், அந்த மாதிரி விஷயம் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு, அந்த ஒரு டார்க் எனர்ஜி உங்களை துரத்துற மாதிரி, உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் அதை இது பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு, அந்த என்ன பண்ணுறாங்க, உங்கள் கையில் நீங்கள் ஓடி போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எல்லா கடவுளோட கண்ணை வந்து நீங்கள் மூடிடுறீங்க. இது உங்களுக்கே தெரியல. உங்களுக்கு தெரியல. சொல்லும் போது 369 நீங்களே மூடிட்டீங்க. அந்த மூணு விஷயம் உங்களுக்கு தெரியல. அந்த கனவு நீங்கள் ஏதோ வியர்டான கனவு, ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்ததுன்னு நினச்சிட்டீங்க, அதோட அவாய்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக யோசிச்சிக்கல, அதை பற்றி யோசிக்கல, ஏதோ நைட் மேர் அந்த மாதிரி நினச்சிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஏன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க, உங்கள் கையிலையும் மூடிட்டீங்க, உங்கள் கையில் கட் பண்ணிட்டீங்க. அவங்களோட அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை உங்கள் கையில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. இப்போது எனக்கு நேற்று நைட்டு காமிச்சது என்னென்னா, திரும்ப அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சு.
சேம் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் டைம் நடந்தது சேம் அதே மாதிரி தான் நடக்குது. சில பேர் கனவு ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், இந்த 2 டேஸில் பார்த்துருக்கலாம், சில பேர் 1 வீக் பிஃபோர் பார்த்துருக்கலாம், சில பேர் இனி பார்க்குறதா கூட இருக்கலாம். சரியா? இருந்ததுன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்கள் ஃபேமிலியில் இருந்ததுன்னா ஓகே, அதே சிச்சுவேஷன் உங்கள் கண்ணில் காட்டுறாங்க. மேபி சில விஷயங்கள் நடக்கிறதா இருக்கும். சில பேர் கனவுல வரணும்னு கிடையாது, சில பேருக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதா இருக்கும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வேறு விதமாக உங்களுக்கு கனவு வரும்போது சேம் கனவு வழியாக வந்துட்டு நான் பார்த்தது எப்படின்னா, சேம் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து எனக்கு கனவுல காமிச்சிட்டு அதே சிச்சுவேஷன் என்ன மாதிரி நடந்துச்சோ அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ், அதே மாதிரி அந்த பேட் எனர்ஜியோட அந்த ஒரு ப்ரெசன்ஸ் உள்ளே இருக்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அந்த ப்ரெசன்ஸ் காமிச்சாங்க. அதே சமயம் வந்துட்டு என் கையை யாரோ தொட்ட மாதிரி இருந்தது. தொட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் மூடி வச்சிங்க இல்லையா கடவுளோட அந்த உருவங்கள் எல்லாமே, அந்த உருவங்கள் எல்லாமே வந்து சட்டுன்னு நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, என் கூட யாரும் இருக்கிறாங்க, 2-3 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சட்டுன்னு போயிட்டு எல்லாம் இதை கண்ணை திறங்கன்னு சொல்லிட்டு நான் சட்டுன்னு கடவுளோட கண் எல்லாத்தையுமே திறந்து விட்டுடுறேன். நான் திறந்து விட்ட உடனே அந்த பேட் எனர்ஜி இருக்கிற அந்த இடமே தெரியல, மறைஞ்சிருச்சு. அந்த சவுண்ட்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் எதுவுமே தெரியல. நான் உடனே எழுந்து உட்காந்துட்டு யோசித்தேன், என்னையே இந்த மாதிரி எனக்கு காட்டினீங்க, இது என்ன ரீசன், யாருக்கான மெசேஜ் தெரிய வந்துச்சு யாருக்குன்னு. சரி ஓகே, திரும்பவும் காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன். என்ன பண்ணேன், ஓகே நான் கார்ட்ஸ் திரும்ப ஷஃபில் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் திரும்ப எடுத்துக்கலாம், இது யாருக்கான மெசேஜ், இந்த மெசேஜை நான் சொல்லலாமா வேண்டாமான்றதை பற்றி நான் கேட்டேன். சொல்லுன்னு சொல்லி வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மெசேஜ் என்னோட கலெக்டிவ், என்னோட சோல் ஃபேமிலிக்கான மெசேஜ்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இப்போ இவ்வளோ நேரம் இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். கதைன்னு சொல்ல முடியாது, இது ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது ரியாலிட்டின்னு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கார்ட்ஸ் நான் நார்மலாக எடுப்பேன் இல்லையா? இது லாஸ்ட்டாக வந்த கார்டு. இந்த கார்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, லார்ட் சிவா, மாகாளி, அவங்க 2 பேரோட ப்ரெசன்ஸ் இங்கே வந்துடுச்சு. உங்களை ஏதோ ஒரு சிச்சுவேஷன்லேருந்து பாதுகாத்து இப்போ உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாதிரி. நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது கார்ட்ஸ் தனியாக பிரித்தேன் நான், ஏன்னா நோட் பண்ணிங்கன்னா பார்த்துருக்கலாம். எடுத்து வைக்கும்போது கரெக்டாக இந்த 3 கரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் இந்த லாஸ்ட்டில் நம்ம உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக நான் அப்படியே வச்சிட்டேன். எந்த விதமான ஒரு சிச்சுவேஷன் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அடியோட கட் பண்ணியாச்சு. உங்களோட குலதெய்வம், நீங்கள் வணங்குற கடவுள் ஏன் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தினால தான், சில விஷயங்கள்னால. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடந்திருக்கும் சரியா? ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் கடவுளை வந்து தடை செஞ்சுருக்கீங்க, கண்ணை மூட வச்சுருக்காங்க. இப்போ அந்த தடை விலகிடுச்சு. ஹாப்பியாக இருங்க. யாரும் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யார் உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அது திரும்பி ரிட்டனாக யூட்டர்ன் எடுத்துட்டு பண்ணவங்கக்கிட்ட போகுது. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, டபுள் ட்ரிபிளாக அனுபவிக்க போகிறாங்க. இல்லை யாராவது ஒருத்தர் மூலமாவது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அந்த பர்சன் இப்படி இருக்காங்கன்னுட்டு. ஷோ டைமுக்கு ரெடி ஆகிடுங்க, உங்களுடைய ஒரு நல்ல லைஃப்க்கு ரெடி ஆகிடுங்க. ஆல்ரெடி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டருக்காக. இதே மாதிரி ஹாப்பியாக பாசிட்டிவாக எப்போவுமே இருங்க லைஃப்பில். யாரும் அசைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் கடவுள், காடஸ் உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸோட ப்ரேயர்ஸ், அவங்களுடைய ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்காவது நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் நல்லா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கீங்க. எல்லாமே இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு ஒரு திருவிழா தான். உங்கள் லைஃப்பில்
நல்ல விஷயங்கள் வருது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல விதமாக நீங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க லைஃப்பில். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணதுனால லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. ரொம்பவே நமக்கு நெருக்கமானவங்களை இழந்திருக்கீங்க இந்த மாதிரி விஷயத்தினால. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா? கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லுவாங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.